டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 94வது பிறந்த நாளை ஒட்டி என்னை அந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இரத்த தானம் மற்றும் மரம் நடுதல் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிகரம் நீட்டுவது போல. ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு இங்கே பிற உயிர்களுக்கு நீங்கள் காப்பாற்றுவதற்கு ரத்த தானம் செய்வதும், இயற்கைக்கு நீங்கள் மரம் நடுவதும், ஐ திங்க் நடுவது உங்களை நான் என்ன சொல்கிறது, நீங்களும் ஒரு ஹீரோ தான் அந்த இடத்துல. ஸோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அவரோட கனவுகள் பல. அதில் மரங்கள் இயற்கையின் அழியா சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போ அயப்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞர் அணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த நற்பணியை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த முகாமில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் எழும்பூர் அரசு தாய்சேய் மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் என்னோட முகாம்களை நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கு முன்னதாகவே இன்னைக்கு உங்க கூட நான் ரத்த தானம் செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களை ஊக்குவிக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பணியாற்றியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நற்பணிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஐயா அப்துல் கலாம் கனவுகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உதிரம் கொடுத்து உயிரை காப்போம், மரங்கள் நட்டு இயற்கை காப்போம். நன்றி, வணக்கம்.